சுதந்திரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 50 கோடி பனைமரங்கள் இருந்தது. இப்போ 4.5 கோடியாக குறைஞ்சிருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் கல்லுக்கு தடை விதிச்சது. கல்லுக்கு தடை விதிச்சது தான் முக்கியமான காரணம். ஆனால் இருக்கக்கூடிய மரத்தையாவது காப்பாற்றணுமில்ல. இங்கே கல்லை டப்பாக்கள் அடைக்கிறாங்க, பதப்படுத்தி 2 ஆண்டுகள் கெடாத விதத்தில் பதப்படுத்தி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க, அந்நிய செலாவணி கேட்டுறாங்க. ஏன் இவ்வளவு தென்னை பனை மரங்கள் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் ஏன் செய்யக்கூடாது? ஏன் நீங்கள் மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரு தொழிலை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க? சாயப்பட்டற, தோளாலை, ரசாயன தொழிற்சாலை, பஞ்சபூதங்களில் நெருப்பு ஒன்றை தவிர ஏன்னா நெருங்க முடியல. மற்ற நாளே முடிச்சிட்டுமே. நிலத்தை முடிச்சிட்டோம், நீரை முடிச்சிட்டோம், ஆகாயத்தை முடிச்சிட்டோம், காற்றை முடிச்சிட்டுமே. இன்னைக்கு தண்ணி வணிகம் தானே பெரிய வணிகமாக இருக்குது. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரும் தண்ணி காசு கொடுத்து வாங்கி குடிக்கலையே. ஆக இது ஒரு கிரீன் இண்டஸ்ட்ரி, அதாவது சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தாத தொழில். கல் அறக்கிறதுக்கு மின்சாரம் தேவையில்லை. ஆக இப்படிப்பட்ட தொழிலை, நம்முடைய பாரம்பரிய தொழிலை தடை விதிச்சுட்டு நீங்கள் டாஸ்மாக் மதுக்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்களே, அந்த விதத்தில் நியாயம்? இப்போ டாஸ்மாக் மதுக்கள்லாம் தேவாமிர்தங்கள், கல்லன்னு ஆலகாலவசமா? என்னங்க இது? தமிழ் மண்ணினுடைய மென்பானது, என்ன நியாயம் இது? இது கல்லுக்கு தடை வச்சிருக்கிறது தமிழ் இனத்துக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மொழிக்கு, பனை தென்னை மரங்களுக்கு இழைத்திருக்கும் அநீதி.